வாக்குப்பெட்டி அன்பர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல்ல இப்போ ஒரு மிகப்பெரிய நட்சத்திர யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சென்னை பெரம்பூர் தொகுதியில வேட்புமனு தாக்கல் செஞ்சு அங்கேயே அதிரடியா பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டாரு. மனு தாக்கல் முடிஞ்ச கையோட அந்த தேர்தல் வாகனத்துல ஏறி அவர் போன வேகத்தை பார்த்தா பெரம்பூரே ஸ்தம்பிச்சு போயிருச்சுன்னு தான் சொல்லணும். கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டம், டிராபிக் ஜாம், இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு கேள்வி வருது. விஜய் இங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவாரா, இல்ல அமைதியா இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற மத்த வேட்பாளர்கள் மனசுல என்ன இருக்கு? இதை எல்லாத்தையும் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல தெளிவா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பெரம்பூர்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஆசியாவோட மிக பழமையான ஐசிஎஃப் ஃபேக்டரி தான். இன்னைக்கு நாம பெருமையா பேசுற வந்தே பாரத் ரயில்கள் உருவான இடமே இதுதான். இங்க இருக்கிற மக்களை பாத்தீங்கன்னா இது ஒரு மினி இந்தியானே சொல்லலாம். ரயில்வே வேலைக்காக இந்தியா முழுக்க இருந்து வந்த செட்டில் ஆனவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சென்னையோட அந்த அழகான ஆங்கிலோ இந்தியன் கலாச்சாரம். ஒரு காலத்துல மூங்கில் காடா இருந்த இந்த இடம் இன்னைக்கு ஐடி நிறுவனங்கள், தொழிலாளர்கள்னு எல்லாரும் ஒன்னா கலந்து வாழ்றாங்க. ஒரு கலகலப்பான ஏரியாவா இது இருக்கு. முக்கியமா இங்க உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த நடுத்தர குடும்பங்கள் தான் அதிகம். அரசியல் ரீதியா பார்த்தா பெரம்பூர் தொகுதி வட சென்னை எம்பி தொகுதி கீழே வருது. இப்போதைய எம்பி திமுகவோட டாக்டர் கலாநிதி வீராசாமி, இப்போதைய எம்எல்ஏ திமுகவோட ஆர்.டி. சேகர். சரி, இப்போ கொஞ்சம் ஹிஸ்டரியை புரட்டி பார்ப்போம். 2011 சட்டமன்ற தேர்தல்ல இங்க சிபிஎம் ஆர் சவுந்தரராஜன் 84,668 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்காரு. 52% வாக்குகள் பெற்றிருக்காரு. திமுகவுடைய என்.ஆர். தனபாலன அவரு ஒரு 10% வித்தியாசத்துல வென்றிருக்காரு. 2016 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுகவுடைய வெற்றிவேல் 79,974 வாக்குகள் பெற்று 42.39% வாக்குகளை வச்சு வெற்றி பெற்றிருக்காரு. இவருக்கும் திமுக வேட்பாளர் என்.ஆர். தனபாலனுக்கும் வெறும் 500 வாக்குகள் தான் வித்தியாசம்ன்றது தான் இங்க முக்கியமா பார்க்கணும். 2019 சட்டமன்ற இடைத்தேர்தல்ல திமுகவோட ஆர்.டி. சேகர் 1,06,394 வாக்குகள் பெற்று 56.32% வாக்குகளை வாங்கியிருக்காரு. வெற்றியையும் பெற்றிருக்காரு. இது மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். ஏன்னா அதிமுகவுடைய ஆர்.எஸ். ராஜேஷ் இங்க 38,321 வாக்குகள் தான் பெற முடிஞ்சது. இவருக்கும் திமுக வேட்பாளருக்கும் இருக்கிற வித்தியாசம் குறைஞ்சது 26%. இதுக்கு முக்கியமான காரணமா இங்க மக்கள் நீதி மையத்துல போட்டியிட்ட பிரியதர்ஷினி 20,508 வாக்குகளை வாங்கி 10% வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய ஆர்.டி. சேகர் திரும்பவும் 1,05,267 வாக்குகள் வாங்கி பெரிய வெற்றி பெற்றாரு. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அதே மாதிரி 25% மேல வித்தியாசம் இருந்துச்சு. இந்த அதிமுகவுடைய வாக்க யாரு உடைச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட மெர்லின் சுகந்தி, அப்புறம் மக்கள் நீதி மையத்தோட பொன்னுசாமி. இவங்க ரெண்டு பேருமே குறைஞ்சது ஒரு 9% வாக்குகளை பிரிச்சிருக்காங்க. 2024 மக்களவை தேர்தலில் இந்த தொகுதி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு பாத்திரலாம். திமுகவுடைய டாக்டர் கலாநிதி வீராசாமி 1,02,400 வாக்குகள் பெற்று இங்க முதலிடத்தை பிடிக்கிறாரு. அதிமுகவுடைய ஆர். மனோகர் 32,500 வாக்குகள் வாங்கியிருக்காரு. சோ அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் இந்த தேர்தலையும் இருக்கு. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற வாக்கு வங்கி பாதிக்கு பாதி டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க பாஜக தனியா நின்னும் போது 12% வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி அமுதினி 10% வாக்குகளையும் பெற்றிருக்காங்க. சோ பெரம்பூர் தொகுதியை மொத்தமா வச்சு பார்க்க போனா 2016 அதிமுகவும், 2019 பை எலெக்ஷன், 2021 எம்எல்ஏ, 2024 எம்பி எலெக்ஷன் மீதி எல்லாத்துலயுமே திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. ஆர்.டி. சேகர் தான் இங்க தொகுதியை ஒரு திமுகவோட கோட்டையா மாற்றி வச்சிருக்காரு. சராசரியா அவரு எல்லா எலெக்ஷன்லயும் 1,00,000 வாக்குகளை கண்டிப்பா வாங்கிடுறாரு. அது இந்த தொகுதியில் இருக்கிற மொத்த வாக்காளர்களுடைய 50% வாக்குகளை அவர் அசால்ட்டா வாங்குறாரு. இப்ப புரியுதா இது ஏன் ஒரு திமுக கோட்டைன்னு சொல்றோம்னு? ஆனா இந்த கோட்டையை தகர்க்கத்தான் தளபதி விஜய் இப்போ உள்ள இறங்கியிருக்காரு. சரி, இந்த தொகுதியுடைய வாக்காளர்களை பத்தி ஒரு சுருக்கமா பாத்துருவோம். இந்த தொகுதியில 2016 பெரம்பூர் தொகுதி இறுதி வாக்காளர் பட்டியலின்படி இங்க ஆண்கள் 1,09,144 பேரும், பெண்கள் 1,13,621 பேரும் இருக்காங்க. மூன்றாம் பாலினத்தவர் 27 பேர் வசிக்கிறாங்க. சோ மொத்தம் வாக்காளர்கள் 2,22,792 பேர் இருக்காங்க. இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா பெண்களுடைய வாக்குகள். பெண்கள் அதிகமா இந்த தொகுதியில இருக்காங்க. ஆண்களை விட சுமார் 8,000 இருந்து 9,000 பெண்கள் இங்க அதிகமா இருக்காங்க. சோ மகளிர் உரிமை தொகை, பெண்கள் பாதுகாப்பு, இதுல யாரு ஸ்கோர் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இங்க வெற்றி அதிகம். அடுத்ததா வயது வரம்ப பாத்துருவோம். இங்க இருக்கிற பெரும்பான்மையான வாக்காளர்கள் 40 வயதுக்கு கம்மியா இருக்கிறவங்களா இருக்காங்க. வயதானவர்கள் இங்க ரொம்ப கம்மி. 18 இருந்து 44 வயது உள்ள இருக்கவங்க குறைஞ்சது 60% பேர் இங்க இருக்காங்க. 45க்கு மேல இருக்கிறவங்க, 65 வயசுக்குள்ள இருக்கிறவங்க இங்க ஒரு 30 இருந்து 32% பேர் வாழ்றாங்க. மத ரீதியா பார்த்தோம்னா இந்துக்கள் அதிக
அதிகமா இருக்கிற தொகுதியா இது பார்க்கப்படுது. 78% பேர் இந்துக்களும், 12% பேர் முஸ்லிம்களும், 8-9% பேர் கிறிஸ்தவர்களும், மாற்று மதத்தவர்கள் ஒரு 6-1% பேர் இங்க இருக்காங்க. சமூக பின்புலம் அப்படின்னு பார்த்தா பட்டியல் சமூகம் 28-30% பேர் இங்க இருக்காங்க. ஆதி திராவிடர்கள், அருந்ததியர் அவங்களுடைய கவுண்ட் இங்க ரொம்ப அதிகம். அதே போலதான் எம்பிசி பிற்படுத்தப்பட்டோர் அந்த கேட்டகரியில இருக்கவங்க, வன்னியர், நாடார், முதலியார் இந்த சமூகமும் இங்க பெரும் அளவுல இருக்கு. 50% பேர் அவங்க தான் இருக்காங்க. சிறுபான்மையினர் அதாவது முஸ்லீம், கிறிஸ்தவர்கள் அவங்க இங்க ஒரு 20% பேர் இருக்காங்க. அது இல்லாம ஒரு 5-6% பேர் பிராமணர்களும் வட மாநிலவர்களும் இங்க வசிக்கிறாங்க. இங்க சுமார் 20-22% பேர் சிறுபான்மையினர் அதாவது கிறிஸ்தவர்கள், முஸ்லீம் இருக்காங்க. விஜய் ஒரு கிறிஸ்தவர் என்பது அவருக்கு ஒரு நேச்சுரல் அட்வான்டேஜா கொடுக்குமா, இல்ல அறிவாலயம் தான் தேவாலயங்களின் பாதுகாப்புன்னு சொல்ற திமுக அந்த வாக்குகளை தக்க வைக்குமா? இதுதான் இப்போ $1 மில்லியன் கேள்வி. சரி, இப்போ இந்த தொகுதியில நிக்கிற கண்டஸ்டன்ஸ் யார் யாரு அப்படின்னு பாத்துருவோம். கேண்டிடேட் முதல்ல விஜய், கோலிவுட் சூப்பர் ஸ்டார். இளைஞர்கள் மற்றும் ரசிகர்களோட பலம், மாற்றம் வேணும்ன்ற பிம்பத்தோட வர்றாரு இவர். ஆர் டி சேகர், டிஎம்கே சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிற இவரு 30 வருஷமா அரசியல் அனுபவம் வச்சிருக்காரு. அடிமட்ட தொண்டர்கள் வரை நல்ல அறிமுகமான முகம். அடுத்து அதிமுக இந்த தொகுதியில போட்டியிடல, அதுக்கு பதில் தன்னுடைய கூட்டணி கட்சியான பாமகவுக்கு இந்த தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க. பாமகல திலகபாமா இந்த தொகுதியில போட்டியிடத்தா அறிவிச்சிருக்காங்க. அதிமுக கூட்டணியோட பலம் மற்றும் வன்னியர் வாக்குகளை நம்பி கள இறங்குறாங்க. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வெற்றி தமிழர் சீமானோட தீவிர தம்பி, ஏற்கனவே இங்க நின்று பழக்கப்பட்டவர். இவருக்குன்னு ஒரு இளைஞர் பட்டாளம் இங்க இருக்கு. பெரம்பூர்ல திமுக செஞ்ச நல்ல விஷயங்கள்னு பார்த்தா அந்த கொடுங்கையூர் குப்பை கிடங்கு, பயோ மைனிங் பணி மற்றும் மேம்பால பணிகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. ஆனாலும் மக்கள் இன்னும் என்ன கேட்கறாங்கன்னு தெரியுமா? 8 வருஷமா நீடிக்கிற குடிநீர்ல கழிவுநீர் கலக்கிற பிரச்சனை, நெடுஞ்சாலை மற்றும் சப்வே இருக்கிற பயங்கர டிராபிக், வடசென்னை இளைஞர்களுக்கான நிலையான வேலை வாய்ப்பு, டாஸ்மாக் கடை, போதைப் பொருள் ஒழிப்பு, இதைத்தான் இப்போ இங்க ஏரியால இருக்கிற மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. இப்போ கள நிலவரப்படி போட்டி 50-50% தான் இருக்கு. விஜய் சொல்ற மாதிரி உண்மையாவே 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு தொகுதி இதுனா அது பெரம்பூர் தொகுதி தான் சொல்லணும். இங்க பலமா இருக்கிற திமுகவோட நேரடியா டிவிகே விஜய் மோதுறாரு. 2 பேருக்குமே சரிசமமான வாய்ப்பு இப்ப வரைக்கும் இருக்கு. திமுகவோட பலம் என்னன்னா வலுவான பூத் கமிட்டி மற்றும் அரசு நலத்திட்டங்கள், சிறுபான்மையினர், பட்டியலின மக்கள் மற்றும் தொழிலாளர் வர்க்கத்தினர் வாக்குகள் பொதுவா திமுக கூட்டணிக்கு சாதகமான ஒரு நிலையா வாக்கு வங்கியா இருக்கு. காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை தொகை மற்றும் நான் முதல்வன் போன்ற திட்டங்களை பயனடைஞ்ச குடும்பங்கள் நேரடியா திமுகவுக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க. இதை விட முக்கியமா இங்க காங்கிரஸ், பிசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் வாக்குகளை சிதறாமல் ஓரிடத்தில் சேர்த்தா திமுகவுடைய பலம் இன்னும் அதிகரிக்கும். சரி, விஜயோடைய பலம் என்னன்னு பாத்துருவோம். விஜயோட பலமே அவர்கள இளைஞர் எழுச்சி தான். அதோட முக்கியமா பெண்களுடைய ஆதரவு, திமுக மீதான அதிருப்தி வாக்குகள், இதை தான் விஜய் அறுவடை பண்ணணும். இங்க டிஎம்கே உடைய 35% கோர் வாக்குகள் யாராலையும் பிரிக்க முடியாது. அதை தாண்டி ஏடிஎம்கே வச்சிருக்க 25% வாக்கையும், நாம் தமிழர் வச்சிருக்க 10% வாக்கியம் தான் இப்போ விஜய் முதல்ல குறிவைப்பாரு. அதுல ஏடிஎம்கே வாக்குகளை ஈஸியா எடுத்துட முடியும். நாம் தமிழர் வாக்குல 10%ல ஒரு 4% அந்த ரேஞ்சில தான் எடுக்க முடியும். ஏன்னா அவங்க தமிழ் தேசியம் சீமான்னு ஒரு குழுவையோட நிக்கிறவங்க மாத்தி ஓட்டு போட வாய்ப்பு இல்ல. சோ 30% ஓட்ட விஜய் ஈஸியா இங்க எடுக்க முடியும். அதையும் தாண்டி சுமார் 20-22% சிறுபான்மையினர் அதாவது கிறிஸ்துவர் மற்றும் இஸ்லாமிய வாக்குகளை விஜய் இங்க குறி வச்சாருன்னா அவருக்கு வெற்றி வாய்ப்பு இங்க அதிகமா இருக்கும். விஜய்க்கு இருக்கிற பெரிய சவால் என்னன்னா இது திமுகவுடைய கோட்டையா இருக்கிறதும், அவர் ஒரு பகுதி நேர அரசியல்வாதியா இருக்கிறதும், பாஜகவின் பி டீம்னு திமுக போன்ற பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறதும் இங்க அவளுக்கு பெரிய பின்னடைவா இருக்கும். மொத்தமா பார்க்க போனா திமுக இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதிமுக ரொம்ப வீக்கா இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சராசரியா ஒரு 5% வாக்கு வச்சிருக்காங்க. இந்த தொகுதியில யாரு 50% வாக்கு எடுக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. இப்ப இருக்கிற நிலவரப்படி திமுக 40% ஓட்டும், அதிமுக பாமக கூட்டணி குறைஞ்சது ஒரு 12% ஓட்டும், நாம் தமிழர் கட்சி ஒரு 5-6% ஓட்டையும் தக்க வச்சுப்பாங்கன்னு தெரியுது. அப்போ மீதி இருக்கிற 40% ஓட்டு டிவிகேக்கு போக வாய்ப்பு இருக்கு. இப்போ டிஎம்கேவும் டிவிகேவும் சரிசமமா இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடக்க போற இந்த 20 நாள் பிரச்சாரத்துல தான் அந்த மீதி இருக்கிற 10% ஓட்டு யார் பக்கம் போக போகுதுன்னு முடிவாகும். ஏப்ரல் 23 வாக்குப்பதிவுல தான் பெரம்பூரை யாரு தேர்ந்தெடுக்க போறான்னு தெரியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெரம்பூர்ல தளபதி மேஜிக் நடக்குமா, இல்ல உதயசூரியன் கோட்டையை தக்க வச்சுக்குமா? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த திருச்சி கிழக்கு நிலவரத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வாக்குப்பட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.